நான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட பேர் வந்து மூர்கு கர்கோஷ். மூர்கு கர்கோஷ். மூர்கு அப்படின்னா வந்துட்டு முட்டாள் அப்படின்னு அர்த்தம். கர்கோஷ் அப்படின்னா முயல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா முட்டாள் முயல் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். एक बेल के पेड़ के नीचे बने बिल में एक खरगोश रहता था. एक बेल के पेड़. बेल அப்படின்னா வந்துட்டு வில்வம் மரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, வில்வம் அப்படின்னா பேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். சில பேர் வந்து வில்வ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேல் கே பேடு அப்படின்னா வந்துட்டு வில்வ மரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேடு அப்படின்னா வந்து மரம் அப்படின்னு அர்த்தம். பேல் கே பேடு அப்படின்னா வில்வ மரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹிந்திலையும் வந்து சில பேர் வந்து பேல் கே பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா வில்வு கே பேடு அப்படிம்பாங்க. ஸோ 2 பேர் இருக்கு. ஒரு வில்வ மரத்திற்கு அடியில், கே நீச்சே அப்படின்னா அடியில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பனே பில். பில் அப்படின்னா வந்துட்டு பொந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேபிட் எல்லாம் பொந்து தோண்டி தான் இருக்கும், பரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பரோல வந்துட்டு ஒரு ரேபிட் வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. ஓகே, ஏக் பேல் கே பேடு கே நீச்சே அப்படின்னா ஒரு வில்வ மரத்திற்கு அடியில் உருவாக்கப்பட்ட அந்த மாதிரி. பனா அப்படின்னா வந்துட்டு செய்யப்பட்ட அப்படின்ற மாதிரி வரும். இந்த இடத்துல வந்துட்டு தோண்டப்பட்ட, உருவாக்கப்பட்ட அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பில்மே அப்படின்னா வந்து பொந்தில் அப்படின்னு அர்த்தம். பொந்தில். ஏக் கர்கோஷ் ரேதாத்தா அப்படின்னா ஒரு முயல் வாழ்ந்து கொண்டு இருந்தது. एक दिन पेड़ के नीचे पड़े सूखे पत्तों पर एक पका बेल टूटकर अपने आप गिरा, जिससे एक विचित्र आवाज हुई. एक दिन அப்படின்னா ஒரு நாள், पेड़ के नीचे पड़े सूखे पत्तों. ஸோ एक दिन அப்படின்னா ஒரு நாள், पेड़ के नीचे அப்படின்னா மரத்திற்கு அடியில், படே. ஸோ இந்த இடத்துல படே அப்படின்னா வந்துட்டு கிடந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிடக்குது, அப்படி கீழெல்லாம் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிடக்குது அப்படின்ற அர்த்தம். சூக்கே பத்தம். பத்தா அப்படின்னா வந்து இலை அப்படின்னு அர்த்தம். பத்தம் அப்படின்னா இலைகள். சூக்கே பத்தே. சூக்கா அப்படின்னா வந்து ட்ரை. ஸோ காய்ந்து போன அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ படே சூக்கே பத்தே அப்படின்னா மரத்திற்கு அடியில் கிடந்த காய்ந்து போன இலைகள். பர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மீது அப்படின்னு அர்த்தம். மீது. ஏக் பக்கா பேல் டூட்கர் அப்பனே ஆப் கிரா. பர் அப்படின்னா மீது. ஏக் பக்கா. பக்கா அப்படின்னா வந்து பழுத்த அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேல் அப்படின்னா வந்துட்டு வில்வம் பழம் அப்படின்னு அர்த்தம். டூட்டுக்கர் அப்பனே ஆப் அப்படின்னா வந்து அதாவது பழம் பழுத்துச்சுன்னா அப்படியே தானே கீழே விழுகும் இல்லைங்களா, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. டூட்டுக்கர் அப்படின்னா வந்து உடஞ்சு. ஸோ அதே இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பழம் பழுத்து தானா கீழே விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இதோட அர்த்தம். டூட்டுக்கர் அப்படின்னா உடைந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது அதோட அந்த பிரான்ச்லேருந்து உடஞ்சி போய் கீழே விழுகுது அப்படின்னு அர்த்தம். அப்பனே ஆப் அப்படின்னா வந்துட்டு தானாகவே. கிரா அப்படின்னா விழுந்தது. ஜிசுசே அப்படின்னா, ஸோ அது வந்து அந்த மரத்துக்கு அடியில் இருந்த காய்ந்து போன இலைகள் மேலே வந்து தானாகவே ஒரு பழுத்த வில்வம் பழம் வந்து விழுகுது இல்லைங்களா, உடஞ்சி போய் விழுகுது. ஜிசுசே அதன் காரணத்தினால். ஜிசுசே அப்படின்னா அதன் காரணத்தினால் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏக் விசித்திர ஆவாஸ் ஹுய். விசித்திர அப்படின்னா வந்து தமிழில் நம்ம விசித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, விசித்திரமான. ஆவாஸ். ஆவாஸ் அப்படின்னா சப்தம் அப்படின்னு அர்த்தம். ஹுயி அப்படின்னா உண்டானது. ஸோ ஒரு மரத்துக்கு அடியில் வந்து ஒரு வில்வம் மரத்துக்கு அடியில் ஒரு பொந்துல வந்து ஒரு முயல் வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கு அடியில் இருந்த காய்ந்த இலைகள் மேலே அந்த மரத்துல இருந்து பழுத்த வில்வம் பழம் ஒன்று கீழே உடஞ்சி தானாகவே விழுகுது. அது விழுந்த சத்தம் வந்துட்டு சத்தத்துல ஒரு விசித்திரமான சத்தம் உண்டாகுது அது விழும்போது. खरगोश ने समझा कि धरती दरक रही है. खरगोश ने समझा அப்படின்னா அந்த முயல் வந்து புரிஞ்சுக்கிச்சு. என்னன்னு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா தர்த்தி தரக் ரஹி ஹை. தரக்னா அப்படின்னா வந்துட்டு பிளப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பூமி வந்து அப்படியே பிளக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். தர்த்தி அப்படின்னா வந்து நிலம் அல்லது பூமி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த கர்கோஷ் வந்து என்னன்னு புரிஞ்சுக்குது, அதாவது என்ன நினச்சிக்குது அப்படின்னா அந்த சத்தம் வந்துட்டு அது அது மேபி அது பொந்துக்குள்ளே இருந்திருக்கலாம். அது கீழே விழுந்த உடனே அந்த பொந்தில் வந்து அந்த எக்கோவோட கேட்கும் இல்லைங்களா, தப்புன்னு அந்த ஒரு சவுண்ட் வந்து விசித்திரமாக கேட்டோன்னா அது பயந்து போயிடுது. பயந்து அது என்ன நினச்சிக்குதுன்னா பூமியே வந்து பிளந்துக்கிட்டு இருக்கிறதா அது நினச்சிக்குது. பயபீத் ஹோக்கர் உஸ்னே பாக்னா ஷுரு கர் தியா. பயபீத் ஹோக்கர் அப்படின்னா பயந்து போய் அப்படின்னு அர்த்தம். உஸ்னே, இந்த இடத்துல உஸ்னேங்கிறது அந்த முயலை மீன் பண்றோம்.
பாக்னா ஷுரு கர்தியா, பாக்னா அப்படின்னா ஓடுவது அப்படின்னு அர்த்தம். ஷுரு கர்தியா அப்படின்னா துவங்கியது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த சத்தத்தை கேட்ட உடனே அது என்ன நினைச்சுக்குதுன்னா பூமி வந்து பிளக்கறதா நினைச்சுக்கிட்டு பயந்து போய் அங்கிருந்து ஓட துவங்குது. भागते भागते दूसरे खरगोशों को उसने बताया तो वे भी भागने लगे. भागते भागते ஸோ அதாவது ஓட ஓட, அதாவது இந்த முயல் வந்து பயந்து போய் ஓட ஓட தூசரே கர்கோஷோங்கோ உஸ்னே பத்தாயா. ஸோ ஓட ஓட என்ன பண்ணுதுன்னா தூசரே அப்படின்னா மற்ற முயல்களுக்கும் இது வந்து சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு, பூமி வந்து பிளக்குது, அதனால ஓடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது சொன்ன உடனே வேபி பாக்னே லகே. ஸோ சொன்ன உடனே அதுகளும் வந்துட்டு ஓட ஆரம்பிக்குதுங்க. தீரே தீரே படிப்படியாக. ஓகே, அப்படி கிராஜுவலா என்ன ஆகுது அப்படின்னா சபி ஜான்வரோं को पता लगा और देखा देखी सभी भागने लगे. தீரே தீரே அப்படின்னா படிப்படியாக. தீரே அப்படின்னு தனியா பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து என்னன்னா படிப்படியாக அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சபி ஜான்வர், சபி அப்படின்னா அனைத்து அப்படின்னு அர்த்தம். ஜான்வர் அப்படின்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா மிருகங்களும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இது ஓட ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு மீதி முயல்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது, அப்புறம் படிப்படியா பார்த்தா எல்லா மிருகங்களுமே, அதாவது வெறும் முயல்ன்ட்டு இல்லை மித்த மிருகங்களும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்குது. ஓகே, ஜான்வரோं को पता लगा. ஸோ அந்த விஷயம் வந்து தெரியுது, பூமி வந்து பிளந்துருச்சு அப்படின்னு அதுக்கு தெரிய வருது. அவர் தேக்கா தேக்கி பார்க்க பார்க்க சபி பாக்னே லகே. ஸோ அதாவது படிப்படியா ஒவ்வொரு அனிமலும் ஓட பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா எல்லா அனிமல்ஸுமே ஓட ஆரம்பிக்குதுங்க. सभी जानवरों के इस भय का कारण शेर ने जानना चाहा. सभी जानवरों के इस भय का कारण. ஸோ எல்லா அனிமல்ஸோட இந்த பயத்துக்கான காரணத்தை, ஓகே, சபி ஜான்வர் அப்படின்னா வந்து அனைத்து மிருகங்களோட இந்த பயம், இஸ் பை, இந்த பயத்திற்கான காரணத்தை சிங்கம் வந்து தெரிந்து கொள்ள நினைத்தது. ஷேருனே ஜானுனா சாஹா, ஜானுனா அப்படின்னா வந்து தெரிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஸோ சாஹா அப்படின்னா நினைப்பது. ஸோ இதுகெல்லாம் எதுக்கு இப்படி பயப்படுதுக அப்படின்னு அந்த சிங்கம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குது. कारण पता चलने पर उसने पूछा कि किसने धरती को दरकते देखा था. காரன் பத்தா சல்னே பர், அதாவது இது இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா சிங்கம் வந்து மித்த அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்குது என்ன ஏதுன்னு. அப்ப அதுக்கெல்லாம் வந்து சொல்லுது பூமி வந்து பிளந்துருச்சு அப்படின்னு சொல்லுதுங்க. ஸோ அது காரணத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா காரன் பத்தா சல்னே பர், காரணம் தெரிந்து, அதுக்கெல்லாம் ஏன் ஓடுதுன்னு காரணம் தெரிஞ்சிருச்சு. அந்த காரணம் தெரிந்து கொண்ட பிறகு, பத்தா சல்னே அப்படின்னா தெரிந்து கொண்ட பிறகு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ காரணம் தெரிந்து கொண்ட பிறகு, சல்னேப்பர் அப்படின்னா தெரிந்து கொண்ட பிறகு அது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். உஸ்னே பூச்சா, இந்த இடத்துல உஸ்னேங்கிறது அந்த சிங்கத்தை மீன் பண்றோம். அந்த சிங்கம் வந்து கேக்குது, என்னன்னு கேக்குதுன்னா கிஸ்னே தர்த்திக்கோ தரக்தே தேகா தான். கிஸ்னே அப்படின்னா யார், ஓகே, யார் வந்து பூமி பிளப்பதை பார்த்தது அப்படின்னு கேக்குது. கிஸ்னே தர்த்திக்கோ தரக்தே அப்படின்னா பூமி பிளப்பதை பார்த்தது அப்படின்னு கேக்குது. சபீனே கர்கோஷ் கி ஓர் இஷாரா கியா. சபீனே அப்படின்னா அனைவரும், கர்கோஷ் கி ஓர் அப்படின்னா அந்த முயலை நோக்கி, ஓர் அப்படின்னா வந்து நோக்கி அல்லது பக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது வந்து அதுக்கெல்லாம் கை காட்டுதுக, எந்த பக்கம் கை காட்டுதுக, அதாவது பாயிண்ட் பண்ணுதுக அப்படின்னா கர்கோஷ் இருந்த பக்கம், அந்த முயல் இருந்த பக்கம் வந்துட்டு அதுக்கு கை காட்டுது. இஷாரா கியா அப்படின்னா வந்து செய்கை காட்டுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு பாயிண்ட் பண்ணி கை நீட்டி காட்டுது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். शेर के कहने पर खरगोश उसे उस जगह पर ले गया. ஷேர் கே कहने पर அப்படின்னா சிங்கம் வந்து சொன்னதா, ஷேர் அப்படின்னா வந்து சிங்கம் அப்படின்னு, சிங் அப்படின்னாலும் சிங்கம் தான், ஓகே, ஷேர்னாலும் சிங்கம் தான். ஷேர் கே कहने पर அப்படின்னா சிங்கம் சொன்னதுனால், கர்கோஷ் உசே உஸ் ஜகஹ் பர் லே கயா, அந்த முயல் வந்து உசே, இந்த இடத்துல உசேங்கிறது சிங்கத்தை மீன் பண்றோம். ஓகே, அந்த முயல் வந்து சிங்கத்தை உஸ் ஜகா அப்படின்னா வந்து இடம் அப்படின்னு அர்த்தம், அந்த இடத்திற்கு கூட்டிட்டு போகுது. ஓகே, உஸ் ஜகா பர் லேகயா, லேகயா அப்படின்னா கூட்டிட்டு போவது அப்படின்னு அர்த்தம். உஸ் ஜகா பர் லேகயா அப்படின்னா அந்த இடத்திற்கு கூட்டிட்டு போனது. ஸோ அது எந்த இடம் அப்படின்னா ஜஹா உஸ்னே விசித்திர ஆவா சுனிதி. ஸோ எந்த இடம்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல உஸ்னேங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முயலை மீன் பண்றோம். விசித்திர ஆவா சுனிதி. ஸோ எந்த இடத்துல அந்த விசித்திரமான சத்தத்தை கேட்டுச்சோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த முயல் சிங்கத்தை கூட்டிட்டு போகுது. எதனால? அந்த சிங்கம் வந்து சொன்னதுனால. ஓகே, शेर ने एक पका हुआ बेल देखा
और उसे सारी बात समझ में आ गई. शेर ने एक पका हुआ बेल देखा. ஸோ அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த சிங்கம் வந்துட்டு ஒரு பழுத்த வில்வம்பழத்தை வந்து பார்க்குது. ஸோ வில்வம்பழத்தை பார்த்தோன்னே அதுக்கு புரிஞ்சு போயிருது. ஓகே, இதுதான் வந்துட்டு ஏதோ இது விழுந்த சத்தத்தை பார்த்துட்டு பயந்துருக்குது, கேட்டுட்டு பார்த்துட்டு இல்லை கேட்டுட்டு பயந்துருக்கு அப்படின்னு அதுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அவர் உசே சாரி பாத், இந்த இடத்துல உசேங்கிறது அந்த சிங்கத்தை மீன் பண்ணுறோம். ஓகே, அதை பார்த்ததும் அதுக்கு அனைத்து விஷயமும், சாரி அப்படின்னா அனைத்து, பாத் அப்படின்னா விஷயம். ஸோ அனைத்து விஷயமும் புரிய வருது. சமஜமே ஆகையே அப்படின்னா புரிய வந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது நம்ம இப்படி இதோட ஸ்டோரி அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, அந்த சிங்கம் வந்து புரிய வைக்குது அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு புரிஞ்சிடுச்சு, அது வந்து மித்தவங்களுக்கெல்லாம் புரிய வைக்குது. அந்த இது வேற எந்த சத்தமும் இல்லை, பழம் வந்து பழுத்து கீழே விழுந்ததோட சத்தம் தான் இதுன்னு அது புரிய வச்சிருக்குன்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டோரியோட ஷிக்ஷா மாரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேவஜ டர்னா और घबराना नहीं चाहिए. பேவஜஹ் அப்படின்னா வந்துட்டு தேவையில்லாமல். ஓகே, வஜஹ் கியா ஹே அப்படின்னா காரணம் அப்படின்னு, வஜஹ் அப்படின்னா வந்து காரணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேவஜஹ் அப்படின்னா காரணம் இல்லாமல், தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். டர்னா அப்படின்னா பயப்படுவது, அவர் கப்ரானா அப்படின்னாலும் பயப்படுறது, நடுங்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். நிஹி சாஹியே அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது தேவையில்லாமல் பயந்து நடுங்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். அதாவது ஒரு சப்தமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டோம்னா பயந்து நடுங்கக்கூடாது, என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்காம வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் பயந்து நடுங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டோரியை வந்து ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிடுறேன். मूर्ग खरगोश. एक बेल के पेड़ के नीचे बने बिल में एक खरगोश रहता था. एक दिन पेड़ के नीचे पड़े सूखे पत्तों पर एक पका बेल टूटकर अपने आप गिरा, जिससे एक विचित्र आवाज हुई. खरगोश ने समझा कि धरती दरक रही है. भयभीत होकर उसने भागना शुरू कर दिया. भागते भागते दूसरे खरगोशों को उसने बताया तो वे भी भागने लगे. धीरे धीरे सभी जानवरों को पता लगा और देखा देखी सभी भागने लगे. सभी जानवरों के इस भय का कारण शेर ने जानना चाहा. कारण पता चलने पर उसने पूछा कि किसने धरती को दरकते देखा था. सभी ने खरगोश की ओर इशारा किया. शेर के कहने पर खरगोश उसे उस जगह पर ले गया जहां उसने विचित्र आवाज सुनी थी. शेर ने एक पका हुआ बेल देखा और उसे सारी बात समझ में आ गई. शिक्षा, बेवजह डरना और घबराना नहीं चाहिए. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு, அதாவது இந்த ஸ்டோரியில் நிறையா ஒர்க்காக புதுசாக பார்த்துருக்கோம். அதெல்லாம் கீழே லிஸ்ட்டோட தமிழ் மீனிங்கோட சேர்த்து கொடுத்துருக்கேன். அது ஒரு வாட்டி வாசிச்சிட்றேன். மூர்க் அப்படின்னா முட்டாள், கர்கோஷ் அப்படின்னா முயல், பேலுக்கா பேடு அப்படின்னா வந்துட்டு வில்வ மரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பேடுன்னு படிச்சிடாதீங்க, பேடு. ஓகே, பேட் அப்படின்னா வந்து வயிறு அப்படின்னு அர்த்தம். ஸ்டொமக்குக்கு வந்து பேட் அப்படின்னு சொல்லுவோம், வயிறுக்கு வந்து பேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேடுன்னு படிச்சிடாதீங்க, பேடு. ஓகே, சாஃப்டாக சொல்லணும், பேடு. கே நீச்சே அப்படின்னா அடியில், பில் அப்படின்னா பொந்து, படா அப்படின்னா கிடப்பது, சூக்கா பத்தா அப்படின்னா காய்ந்த இலை அப்படின்னு அர்த்தம். பர் அப்படின்னா மீது, ஆனால் ரெண்டு மீனிங் வரும். இந்த ஸ்டோரியில் பெரும்பாலும் மீது அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கணும். கிர்னா அப்படின்னா கீழே விழுவது அல்லது விழுவது அப்படின்னு அர்த்தம். பக்கா பேல் அப்படின்னா பழுத்த வில்வம் பழம் அப்படின்னு அர்த்தம். டூட்டுனா அப்படின்னா உடைவது. அப்பனே ஆப் அப்படின்னா தானே, அதுவே, அதுவே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. விசித்திர அப்படின்னா விசித்திரமான, ஆவாஸ் அப்படின்னா சப்தம், போனா அப்படின்னா ஏற்படுவது, சமஜ்னா அப்படின்னா புரிந்து கொள்வது, தர்த்தி அப்படின்னா வந்துட்டு நிலம் அல்லது பூமின்னு அர்த்தம். தரக்னா அப்படின்னா வெடிப்பது, பிளப்பது, விரிசல், விரிசல் விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிராக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். பயபீத் ஹோனா அப்படின்னா பயப்படுவது, பாக்னா அப்படின்னா ஓடுவது, ஷுரு கர்னா அப்படின்னா துவங்குவது, தூசரே அப்படின்னா மற்ற, பத்தானா அப்படின்னா சொல்வது, தீரே தீரே அப்படின்னா படிப்படியாக, கிராஜுவலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. சபி அப்படின்னா அனைத்து, ஜான்வர் அப்படின்னா விலங்கு, மிருகம், பிராணி எல்லாமே வரும். காரன் அப்படின்னா காரணம், ஜானுனா அப்படின்னா தெரிந்து கொள்வது, சாஹ்னா அப்படின்னா நினைப்பது, அதாவது தெரிந்து கொள்ள நினைப்பதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது.
பதா சல்னா அப்படின்னா தெரிந்து கொள்வது, அதாவது தெரிய வருவது அப்படின்னு எடுத்துக்கலாம். கிஸ்னே அப்படின்னா வந்து யார், தேக்குனா அப்படின்னா பார்ப்பது, கி ஓர் அப்படின்னா பக்கம். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து முயலின் பக்கம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் வரும். இஷாரா கர்ணா அப்படின்னா செய்கை காட்டுவது, அதாவது விரலை நீட்டி காட்டுறது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜகக் அப்படின்னா இடம், லேஜானா அப்படின்னா கூட்டிட்டு போவது, சாரா அப்படின்னா அனைத்து, பாத் அப்படின்னா விஷயம், பேவஜக் அப்படின்னா வந்துட்டு எந்த காரணமும் இல்லாமல், தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். டர்னா அப்படின்னா பயப்படுவது, கப்ரானா அப்படின்னா நடுங்குவது, பயந்து நடுங்குவது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதை வந்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் லெட்டர்ஸில் முழு ஸ்டோரியும் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டோரியும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எப்பவும் போல் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதா இருந்தால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மாரல் வரைக்குமே ஃபுல்லாகவே அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து இவ்வளோ ஒர்க்காக பார்த்துருக்கோம் இன்றைக்கி. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.